அதாவது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்லேருந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வழக்கம் போல் நைட் டியூட்டி ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 4 மாதத்துக்கு நமக்கு நைட் டியூட்டி மட்டும்தான். பகலில் வெளியில் போகிறதுக்கு சான்ஸே இல்லை. பகலில் போனாலும் ரூமுக்கு போய் தூங்க தான் தோணும், சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால இன்றைக்கி காலையில் போய்ட்டு மெசேஜ் ஜாமெல்லாம் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு, வழக்கமாக பலாஜ் மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரே ஷாப் வந்து பலாஜ் ஹைப்பர் மார்க்கெட் தான். ஏன்னா இங்கே தான் சீப் அண்ட் பெஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டோரியில் வந்து ஜாப் அப்டேட் பற்றி போஸ்ட் போட்டிருந்தேன். நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க. 66 67க்கு மேலே உங்களுக்கு மெயில் வந்துருச்சு தான் சொன்னாங்க. அது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 13 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்களாம். அதை இப்போ தான் அப்டேட் பண்ணாங்க. அதனால தான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். உங்களுக்கு ஓமானில் ஜாப் வேணும், இல்லை ஜாப் வேகன்சி பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டோரியில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். மறக்காமல் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கதைக்கு வருவோம். ஒரு தேங்காய் என்ன ரேட்டு விற்கிறாங்க தெரியுதா உங்களுக்கு? 650 பைசா. 650 பைசான்னா நம்ம ஊர் காசுக்கு 152 ரூபா வருது. இதுலேருந்து என்ன தெரியுது? உள்ளூர் மாடு உள்ளூரில் விலை போகாது, வெளியூரில் தான் விலை போகும். நம்மளையும் சேர்த்து தான் சொல்கிறேன். சரி, ஓகே, அதுக்கு அடுத்த கதைக்கு வருவோம். ஸ்டார் ஃப்ரூட் செடியெலாம் நான் ஊருக்கு வர்றப்போ வாங்கி வச்சேன் 1 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் நாங்கள் தின்னதை விட எங்கள் வீட்டு ஆடு தின்னது தான் அதிகம். ஸ்டார் ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்ருக்கேன். உங்களில் யாராவது சாப்பிடாம இருந்தீங்கன்னா நம்ம ஊரில் அதிகமாக கிடைக்கும். ஒன்ஸ் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் டியூட்டி ஜாயின் பண்ணியாச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தார் நண்பர். அதுக்கப்புறம் அதையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளில போய் பார்த்தா சரியான கூலிங்கு. காலையில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக சரியான மழை. சரி, ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு விளாகில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.